ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ், நான் உங்கள் ஜிதேந்திரன். என்னடா அவன் இந்த டோனில் பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, எனக்கு உண்மையிலுமே நடந்த க்ரீப்பியான ஒரு விஷயத்தை தான் நான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம வீடியோஸில் நிறைய கமெண்ட்டில் ஒரே ஒருத்தர் ரிப்பீட்டடாக கோஸ்ட் வீடியோ போடுங்க, ரியல் கோஸ்ட் ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு, கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. மெயினாக அவருக்காக தான் இந்த வீடியோ. என்னோடய லைஃப்பில் 2 கோஸ்ட் இன்சிடெண்ட் நடந்திருக்கு. உண்மையிலுமே நடந்தது. இது பொய் கிடையாது, கதை கிடையாது. இதை ஓப்பனாக சொல்லிடுறேன். எனக்கு நடந்ததை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டோரி ஆக்சுவலாக 2 ஸ்டோரி நான் ரியலாக என் லைஃப்பில் நடந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு நடந்த ஸ்டோரியை மட்டும் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் காலேஜ் முடித்த பிறகு நான் எல்லாருமே வேலை தேடி வர மாதிரி நானும் சென்னைக்கு வேலை தேடி வந்தேன். ஸோ என்னோடய ரிலேட்டிவ் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சின்ன வேலை கிடச்ச பிறகு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ எனக்கு கிடச்ச சேலரி என்ன பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதனால ஒரு மேன்சனில் ட்ரிப்ளிகேனில் ஒரு மேன்சனில் நாங்கள் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். அந்த மேன்சன் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு ட்வின் சைஸ் பெட்டு கிடையாது, ஒரு சின்ன பெட்டு. ஓகே, அது ஒரு ஆள் படுத்தா பெருமா அவ்வளோதான் இருக்கும் அந்த பெட்டு. அதே மாதிரி 2 பெட்டு இருக்கும், நடுவில் இடமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரூமில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். நாங்கள் ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த ரூம்லேயே தங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் சரி ரூம் பற்ற மாட்டேங்குது, நம்ம ஒரு வீடு எடுத்துகிட்டு போயிடலாம், சமைச்சு சாப்பிட்லாம். அது மேன்சன்னால் அங்கே சமைக்க அலோடு கிடையாது. நம்ம வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்லாம், இண்டக்ஷன் யூஸ் பண்ணவும் அங்கே அலோடு கிடையாது. அதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா, சரி பல்லாவரத்தில் தான் என் ஆஃபீஸ் இருந்துச்சு, பல்லாவரத்துக்கே மூவ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ரூம்மேட்டோட ஆஃபீஸ் அவனோட ஆஃபீஸ் டி நகரில் இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் தான் அந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். சரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வண்டி வச்சுருக்கேன், சமைச்சே சாப்பிட்றலாம், வெளியிலே சாப்பிட்டு காசும் அதிகமாக செலவாகுது, நம்மளுக்கு ஹெல்த்தும் ப்ராப்ளம் ஆகுது. நம்ம இந்த மாதிரி ரூம் எடுத்து தங்கினோன்னா நம்ம ஷேரும் பண்ணிக்கலாம், சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், நம்மளுக்கு ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான். சரி அவன் பேச்சை கேட்டு நானும் அதே மாதிரி முடிவு எடுத்துகிட்டு நாங்கள் 2 பேருமே டிசைட் பண்ணி, எனக்கும் பக்கமாக இருக்குது இவ்வளோ தூரம், நாங்கள் ட்ரிப்ளிகேன்லேருந்து 2 ட்ரெயின் மாதிரி ஒரு பஸ்ஸு மாதிரி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆஃபீஸுக்கு போயிட்டுருந்தேன். ஸோ இப்போ இந்த பல்லாவரம் பக்கத்தில் சானிட்டோரியமில் அந்த பக்கத்தில் உள்ள ஏரியாவில் தங்கியிருந்தேன். ஒரு ஐயர் வீடு ஆக்சுவலாக அது. அங்கே தங்கியிருந்தோம். அந்த வீடு எப்படி நாங்கள் போனோம் பார்த்திங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஏதோ ஒரு ஆப்பில் பார்த்து நாங்கள் போனோம். அதில் ஆல்ரெடி ஒரு 5 பசங்க தங்கியிருக்காங்க. அந்த 5 பசங்களும் டிஃப்ரெண்ட் ஷிஃப்டிங் டைமில் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் டிஃப்ரெண்ட் ரோலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் யாரோ 2 பேர் வெக்கேட் பண்ணி போயிட்டாங்களாமா. அதனால் நானும் என் ஃப்ரெண்டும் அந்த வீட்டுக்கு சூஸ் பண்ணி நாங்கள் போகிறோம். எல்லா லக்கேஜையும் மாற்றிட்டோம். ஒரு 2 நாள் அந்த வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். வழக்கம் போல் நானும் என்னோடய ஒர்க்குக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அவனும் ஒர்க்குக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவன் வண்டியில் அங்கேருந்து டி நகர் போயிடுவான். நான் இங்கேருந்து ஒரு பஸ் ஏறி இறங்கி இன்னொரு பஸ் மாதிரி நான் பம்மல் பக்கத்தில் இருக்கேன் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அங்கே போயிடுவேன். அப்படியே நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ என்னோடய ஆஃபீஸ் பக்கம்னால எனக்கு வேலை முடிஞ்ச ஒரு 10 நிமிஷத்தில் 1/2 மணி நேரத்துலேயே நான் ரூமுக்கு போய் ரீச் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வருவான். ஸோ என்னோட தங்கியிருந்தவங்க எல்லாமே 11 மணி 12 மணி இல்லைனா நைட் ஷிஃப்ட் இருக்கும், காலையில் வருவாங்க. ஸோ அப்படி தான் எங்கள் ரூம்மேட்ஸில் இருந்தவங்களுக்கு டைமிங் இருந்துச்சு, ஒர்க்கிங் டைமிங் இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, சாப்பிட்றதுக்கு வெளியில் போனால் ரொம்ப செலவாகும், சேலரி ரொம்ப கம்மினால் நாங்கள் ஒரு ரைஸ் குக்கர் வாங்கி அதில் ரைஸ் மட்டும் போட்டு, அதில் எலக்ட்ரிக் குக்கர் தானே, அது ரைஸ் வெந்துடும். அதுக்கப்புறம் தயிர் வாங்கிட்டு ஊறுகாவோட சேர்ந்து சாப்பிட்றோம். ரொம்ப பட்ஜெட்டில் முடிஞ்சிடும். அப்படி தான் நாங்கள் சாப்பிட்றோம். நான் சீக்கிரம் வரனால நான் சமைச்சு வச்சுருவேன். அவன் வேலையை விட்டு வரும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு வருவான், நம்ம சேர்ந்து சாப்பிட்ருவாங்க. அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சீக்கிரம் வந்துட்டேன் வழக்கம் போல்.
சீக்கிரம் வந்து ரைஸ் எல்லாம் வச்சு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ரூமில் மீதி இருந்தவங்களும் வேலைக்கு போயிட்டாங்க. நானும் அப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வந்திருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் குக்கரில் ரைஸ் எல்லாம் வச்சு ரெடியாக இருந்தேன் சாப்பிட்றக்கு. என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்குறேன், டே எங்கடா இருக்கேன்னு. அவன் வந்து சொல்கிறான், இல்லைடா மச்சான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கு, நீ ஓகே நீ சாப்பிட ஆரம்பிச்சுட்டு நான் வந்துட்டுருக்கேன், நான் கிளம்பிடுவேன் கூட சேர்க்கிறதெல்லாம் வந்துடுவேன், நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டான் அவன். சரி அவன் அப்படி சொல்லிட்டானேன்னு சொல்கிறக்காக, ஏன்னா நாங்கள் இருந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த ஒரு சின்ன பாத்வே மாதிரி போகும். ஆப்போசிட்டில் ஒரு வீடு, லெஃப்ட் சைடில் ஒரு வீடு, ரைட் சைடில் வீடு. லெஃப்ட் சைடில் உள்ள வீட்டில் தான் நாங்கள் பசங்க தங்கியிருந்தோம். ஸ்ட்ரெயிட்டாக உள்ள வீட்டில் ஒரு பாட்டி தங்கியிருந்தாங்க. ரைட் சைடில் ஒரே ஒரு ஆள் வந்து தங்கியிருந்தாப்புல. அவங்களுக்கு வந்து ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம் என்னன்னு தெரில, அப்போதைக்கு அந்த ஒரு ஆள் மட்டும் தான் இருந்தார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் இருந்தோம். நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. ஓகே, அந்த இந்த சின்ன பாத்வே இருக்கும். அந்த பாத்வே அந்த ரைட்லேயே பார்த்தீங்கன்னா மாடிப்படி மேலே போகும். இங்கே முன்னாடி கேட் இருக்கும். அந்த கேட் வந்து எப்போயுமே லாக்கில் தாங்க இருக்கும். மீன்ஸ் சும்மா இது லைட் தூங்கும் போது மட்டும் தான் நாங்கள் வந்து பூட்டு போட்டு தூங்குவோம். மித்த டயத்தில் ஜஸ்ட் லாக் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் லாக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா சவுண்டு கேட்கும். ஓகே, நான் எல்லாமே அரிசியெல்லாம் வெந்து முடிஞ்சிருச்சு, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, தயிரும் ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஊறுகாலாம் வச்சுட்டு பாட்டு கேட்குறக்காக அந்த ஒரு அங்கே ரூமில் உள்ள ஏதோ ஒரு ரேடியோவோ ஒரு ஏதோ வந்து வச்சுருந்தா டேப் ரெக்கார்டரும், அதை பக்கத்தில் வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு நான் பாட்டு கேட்டுட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். ஏன்னா யாருமே இல்லாதனால, நான் ஒரு டிவி கூட இல்லை, நான் ஒருத்தன் தான் தங்கியிருந்தேன். ஸோ பாட்டு கேட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்டை கால் பண்ணிட்டான், அவன் வர கொஞ்சம் லேட்டாகும், நீ வந்து சாப்பிட்றான்னு சொல்லிட்டான். சாப்பிட்டுட்ருக்கேன். கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து கேட் அந்த ஓப்பன் ஆகிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அவன் தான் வந்துட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே அப்படி எட்டி பார்க்குறேன். நான் சாப்பிட்ற பக்கத்தில் வந்து கதவு பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிட்றேன். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜன்னல். அந்த ஜன்னலை வந்து ஓப்பன் பண்ணி இப்படி எட்டி பார்க்குற மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு. நானும் அவன் தான் வர்றான்னு சொல்லிட்டு திருப்பி தனியாக குனிஞ்சு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அந்த வாக்கிங் சவுண்டு கேட்குதுங்க அந்த பாத்வேல. சின்ன பாத்வே தான், அந்த பாத்வேல வாக்கிங் சவுண்டு கேட்குது. சரி இவன் தான் வந்துட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டோர் வந்து லாக் பண்ணல, ஜஸ்ட் சாத்தி தான் வச்சுருந்தேன். நாக் பண்ணுற சவுண்டு கேட்டுச்சு, டோர் நாக் பண்ணுற சவுண்டு. ஸோ நானும் சும்மா தான் உட்காந்து சாப்பிட்ருந்தேன். கதவு தான் திறந்துருக்கேடா, தள்ளுடான்னு கத்துறேன். டேய் கதவை தட்டிகிட்டே இருக்காரா, கதவை தள்ளுடா, டோர் வந்து ஓப்பன் ஆயிரும், ஏன்டா கதவை தட்டிகிட்டே இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அந்த சைட்லேருந்து ரிப்ளே இல்லை. கண்டினியூஸாக தட்டிகிட்டே இருந்தான். ஸோ எனக்கு டென்ஷன் ஆகி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆள் யாருமே இல்லை. கேட்டு வந்து அந்த லாக் ஆகிருந்துச்சோ, அதே எப்படி லாக் ஆகிருந்துச்சோ அதே மாதிரி லாக்கில் தான் இருக்குது. அந்த முன்னாடி உள்ள வீட்டில் வந்து ஆள் இல்லை, அவங்க பூட்டு போட்டிருக்காங்க. இந்த ஆப்போசிட்டில் உள்ள வீட்டில் ஒரே ஒரு பாட்டி, அந்த பாட்டியும் லாக் பண்ணி படுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே லாக் பண்ணி படுத்துருக்காங்களா என்னமோன்னு தெரியல. அப்போதைக்கு லாக்கில் தான் இருக்குது அந்த பாட்டி வீடும். மேலே அந்த மொட்டை மாடிக்கு போகிறதும் கிரில் கேட்டு லாக்கில் தான் இருக்குது, மீன்ஸ் பூட்டு போட்டிருக்கு. மேலே போகிறதுனால யாராச்சும் வந்துடக்கூடாதுன்றதுனால அது மட்டும் லாக்கில் இருந்துச்சு. சரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் லாக் பண்ணிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன். டேய் நீ வந்தியாடா அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறேன். நான் வரலடா, நான் வந்து இங்கே ஒரு டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்கேன். ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட வந்து வழி கேட்டுச்சு, அந்த பொண்ணுக்கு வந்து நான் வழி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த சைடு போகணும் அந்த சைடு போகணும் அப்படின்னு சொன்னான். டேய் இல்லைடா நீ வந்த மாதிரி எனக்கு சவுண்டு கேட்டுச்சு, டோர் தட்டின மாதிரி கேட்டுச்சுடா அப்படின்னு அவன்கிட்ட சொல்கிறான். அவன் வந்து பொய் சொல்லாதடா, நான் என்னை வேகமாக வர வைக்கிறதுக்காக நீ பொய் சொல்லாத, ஏன்னா நீ இப்படி சொன்னா திருப்பி அவசரமாக வர வேண்டியதாக இருக்கும், அதனால் பொய் சொல்லாத, நான் லேட்டாகும் வர்றதுக்கு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னான். வந்துட்டுருக்கேன், நான் லேட்டாகும் ஆனால் வந்துட்டுருக்கேன், கொஞ்சம் லேட்டாகும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னான். சரிடா ஆனால் நீ இதாண்டா நடந்துச்சு, நீ வேணும்னா பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்க யார்ட்டாச்சும் கேள்றா, நீ வேணா வந்து அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஃபோனை வச்சுட்டு பழைய மாதிரி நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். உண்மையான ஸ்டோரிங்க, பழைய மாதிரி நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். திரும்பி வந்து டோர் வந்து நாக் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது. இந்த வாட்டி நான் எதுவுமே ரியாக்ட் பண்ணாலும் நான் பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்கேன். திடீர்னு கதவை ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக கதவை ஓப்பன் ஆச்சு, டோர் ஓப்பன் ஆச்சு. யாருன்னு பார்த்தா அந்த பக்கத்து ரூமில் இருந்த பாட்டி. அந்த பாட்டி வந்து என்கிட்ட கேட்குறாங்க, தம்பி நம்ம மட்டும் தான் இருக்கோம், சும்மா அந்த கதவை தட்டி விளாட்ற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணி சொல்கிறீங்க, நான் உங்கள் கதவை தட்டவே இல்லையே அப்படின்னு சொன்னேன். தம்பி பொய் சொல்லாத, நான் ஒருத்தன் தான் இருக்கேன், நான் ஒருத்தன் தான் இருக்கேன், நீனும் ஒரு ரூமில் நீ ஒருத்தன் தான் இருக்கேன்,
எப்படி வேறு யார் வந்து கதவை தட்டுவா அப்படின்னு. பாட்டி உண்மையிலே இப்போ தான் நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் அடித்து கேட்குறேன், டே நீ வந்தேயாடா, இந்த மாதிரி கதவு தட்ட சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் நம்பலைன்னா அவன் வந்தவனும் நான் உங்களுக்கு ஒன்றா கூட்டு வேணால் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பாட்டி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்னை வந்து வஞ்சிக்கிட்டு திருப்பி அந்த பாட்டி போயிட்டாங்க அவங்க ரூம்குள்ளேயே. ஸோ அது வரைக்கும் நான் வந்து டோர் அப்படியே ஓப்பன்லேயே வச்சுட்டு திருப்பி சாப்பிட்டேன். திருப்பி அவனுக்கு கண்டினியூஸாக காலைலே இருக்க சொல்லிவிட்டு ஃபோன் அடிச்சிருந்தேன். நீ வாடா சீக்கிரமாக, இந்த மாதிரி ஆச்சுடா, அந்த பாட்டிகிட்ட வந்து கேட்டுப்பாரு, அந்த பாட்டி வந்து என்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன், பக்கத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மினிட்ஸில் அவனும் டக்குன்னு வந்துட்டான். வந்துட்டு அவன் கிண்டலாக என்ன சொன்னான், சிரிச்சுக்கிட்டே கேட்டான், டேய் இந்த மாதிரிலாம் என்னை பயன்படுத்திட்டு இருந்தால் அவ்வளோதான், நம்ம இப்போ தான் வீடு காலி பண்ணிட்டு அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம் மேன்ஷன்லேருந்து, அதுக்கே செலவாயிடுச்சுடா, திருப்பி இந்த மாதிரிலாம் நான் வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வேறு வர்றேன், இந்த மாதிரி எதுவும் சொல்லிகிட்டு இருக்க, நான் சத்தியமாக சொல்கிறேன்டா, நீ வேணால் அந்த பாட்டிகிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னோம். சரி அப்படின்னு சொல்லி அவன் நம்மளை சிரிச்சுக்கிட்டே அந்த பாட்டிகிட்ட நாங்கள் போய் கேட்டோம். அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க, ஆமாப்பா இவன் சொல்கிறதுலாம் உண்மை தான், ஸோ யாரோ டோர் நாக் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் இவன் பண்ணலன்றான் அப்படின்னோடனே அவன் ஷாக் ஆகிட்டான். அவன் வந்து அப்பையும் நம்பலை, ஆனால் அந்த பாட்டி சொல்லியும் பாதி தான் நம்பினா. என்கிட்ட வந்து டே சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே தூங்கிட்டோம். அந்த நைட் ஷிஃப்ட் பசங்களும் வந்துட்டாங்க. நைட் ஷிஃப்ட் பசங்க வந்த பிறகு நாங்கள் வந்து கேட்டோம். ஆக்சுவலாக நான் வந்து கேட்டேன், என்னங்க வீடு இந்த மாதிரிலாம் கேட்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜி, தெரில யாராச்சும் வந்திருப்பாங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டாப்பா. சரி அப்படின்னு முடிச்சுட்டு நாங்கள் தூங்கிட்டு காலையில் ஷிஃப்ட்டுக்கு கிளம்புறவங்க சீக்கிரமாக இருப்பாங்க இல்லையா, அவங்க காலையிலலாம் கிளம்பிடுவாங்க. ஆனால் ஷிஃப்ட்டு மாறும், நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஒரு வீக் நைட் ஷிஃப்ட் இருக்கும், ஒரு வீக் டே ஷிஃப்ட் இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாள் கழிஞ்ச பிறகு அந்த நைட் ஷிஃப்ட் உள்ளவங்களுக்குலாம் டே ஷிஃப்ட், அதனால் டே காலைல சீக்கிரமாக குளிச்சு எழுந்திரிச்சு போயிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்டு படுத்திருக்கோம், 3ஆவதாக இன்னொரு ஆளும் படுத்திருக்காப்புல, வேறு கம்பெனியில் சேர்ந்தவர். அவருக்கு ஒரு 10-11 மணி போல் ஆஃபீஸ் போவார் போல், அவர் படுத்திருக்காரு. ஸோ நான் வந்து சீக்கிரமாக ஆஃபீஸ் போகணுன்றக்காக நான் வந்து குளித்து முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டுருக்கேன். அந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா பழைய பாத்ரூம், ஐயர் வீடு வந்து ஐயர் வீடுனால தண்ணி, இன்னொன்று வந்து முடி கொட்டுற ப்ராப்ளம் அங்கே இருந்தனால சரி அங்கே கிணத்துல வந்து நல்லா தண்ணி இருக்கும், அது சூப்பராக இருக்கிற வீடு அப்படி தான் அதை சூஸ் பண்ணோமே. வீடு ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு. நாங்கள் அங்கே போயிட்டு அந்த பாத்ரூமே ரொம்ப பெரிய பாத்ரூமு. நான் குளிச்சு முடிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டு அப்புறமேட்டு என் ஃப்ரெண்டு படுத்திருந்தான், அந்த இன்னொருத்தவனும் படுத்திருந்தாப்புல. அங்கே முன்னாடி வந்து எப்பயும் போல் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜஸ்ட் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க. தூக்கத்துலேயே அப்படியே பேசிகிட்டு இருந்தோம், அப்படியே கிளம்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. அது கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் 5 பேர் தங்கியிருந்தோம். இன்னொரு ஆள் வந்து நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலைல வருவார். காலைல வரும்போது ஒரு டீ கடையில் அங்கே முன்னாடியே வந்து வரும்போது நான் சொல்லிடுவேன், ப்ரோ ஃபோன் அடிச்சிருங்க, நம்ம வரும்போது மீட் பண்ணிவிட்டு காஃபி சாப்பிட்டு நான் போயிடுறேன், நீங்கள் வந்து ரூமுக்கு வந்துடுங்க அப்படின்னு. இதான் யூஸ்வலாக நாங்கள் வந்து பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து யாரோ குளிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. எனக்கு யார் நான் குளிக்கிறேன், இவங்க 2 பேரும் இங்கே படுத்துருக்காங்க. நான் குளித்து முடிச்சிட்டேன். அந்த ப்ரோ இன்னொருத்தவருக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, அவர் குளிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. யார் அப்படின்னு கேட்டோன்னே நான் தான் ப்ரோ அப்படின்னு அவர் சொன்னார். நான் என்ன நினச்சிட்டேன், சரி நம்ம ஆக்சுவலாக அந்த ஒரு சைடு பாத்ரூம் இருக்கும், இந்த சைடு வந்து செல்ஃபாக இருக்கும், இந்த சைடு ஒரு குட்டி ரூம், பெரிய ரூமாக இருக்கும். நான் அந்த ரூமில் போயிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் லக்கேஜ்லாம் அந்த ரூமில் வச்சுருப்போம். ட்ரெஸ் மாற்றிட்டு வரப்போ இந்த டயத்தில் வந்துட்டார் போல் அப்படின்னு நினச்சி நான் வந்து ப்ரோ வந்துட்டிங்களா, சொல்லியிருக்க வேண்டியது ப்ரோ, நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம டீ கடையில் மீட் பண்ணிடலாம், அவங்கள தான் ஃபோன் பண்ண சொன்னேனே அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை ப்ரோ அவசரத்தில் வந்துட்டேன், வயிற்ற வேற கலக்குச்சு, நான் வந்துட்டேன் சீக்கிரமா அப்படின்னு சொன்னாப்புல. என் ஃப்ரெண்டும் அப்போ வந்து அறத்துக்குள்ள என்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா அவனுக்கு முழிப்பு இருக்குது, ஆக்சுவலாக அரை முழிப்பு இருக்குது அவனுக்கும். டே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி மச்சான் அவர் வந்துட்டார், நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரேன்டா அப்படின்ட்டு. நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன்டான்னு சொல்லிட்டு பேக்கை தூக்குறேன். அந்த டயத்தில் அவர்கிட்டருந்து கால் வருது எனக்கு, ப்ரோ எங்கே இருக்கீங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. வந்துட்டிங்களா ப்ரோ, அதுதான் ப்ரோ குளிச்சிட்ருக்கீங்களே அப்படின்னு நான் சொல்கிறேன். குளிச்சிட்ருக்கீங்களா ப்ரோ, நான் இப்போ தான் வந்து அந்த டீ கடைக்கே வந்து ரீச் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. என்ன சொல்கிறீங்க, இந்த டீ கடைக்கு இப்போ தான் வந்து ரீச் ஆகிருக்கீங்களா, இப்போ தானே ப்ரோ உங்கள் வாய்ஸை வந்து நான் பாத்ரூமில் வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ப்ரோ சும்மா விளாடாதீங்க ப்ரோ, இப்போ தான் டீ கிடைக்குங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாலியான டேப்பே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் வந்து அவரோட ஆஃபீஸ் வந்து கிண்டியில் எங்கேயோ ஒரு ஆஃபீஸ், ஓகேவா. அவர் அப்படி சொன்னோன்னே நான் வந்து என் ஃப்ரெண்டை எழுப்புறேன், டேய் என்னடா அந்த மனுஷன் வந்து டீ கடையில் இருக்காரான், உள்ளுக்குள்ள யாரா குளிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வாடா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனுமே போகிறோம். போய் கதவை தட்டி பார்க்குறோம், உள்ளுக்குள்ளே யாரும் இல்லை. ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், உள்ளுக்குள்ளே யாரும் இல்லை.
என்னடா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவனுக்கே புரியுது ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கத்தில் அந்த ரூம் அந்த எங்களுக்கு வந்து பேசி விட்டான் அந்த பையன் தான். அந்த பையன்கிட்ட கூப்பிட்டு கேட்டோம், என்ன ப்ரோ இப்படிலாம் இருக்குது ரூமு, நீங்கள் சாப்பிட்டு எங்களை வந்து விட்டுட்டீங்க, உங்களுக்கு தான் நான் சவுண்டு கேட்டுச்சேன்டா அவர் பேசுகிற சவுண்டு. பார்த்தா அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு, நீங்கள் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கொஞ்சம் வாக்குவாதம் ஆகி, ஏன்னா வந்து 1 மாதம் கூட ஆகலை, 1 வாரமோ 2 வாரமோ தான் ஆகுது. அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இல்லை ப்ரோ அந்த மாதிரிலாம் இல்லை, ஏன்னு தெரில என்னன்னு தெரில. சரி ப்ரோ உங்களுக்கு பிடிக்கும், அந்த அவர் வந்து கொஞ்சம் ஆள் கொஞ்சம் குண்டாக இருந்தாப்புல. சரி ப்ரோ உங்களுக்கு பிடிக்கும், சின்ன பையன் தான். நான் ஏன் குண்டாக இருந்தேன்னு சொன்னேன்னா, அவர் ஏதோ செட்டில் ஆகிட்டார் போல், அந்த இடத்துல விட்டு அவர் போக மனசு இல்லையா என்னன்னு தெரில, அந்த மாதிரி ஒரு இதாக இருந்தார் அவர். சரி ப்ரோ நீங்கள் போகிறோன்னா போங்க, ஸோ எவ்வளோ மைனஸ் பண்ணிட்டு தரணுமோ அந்த அமௌண்ட்டை நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாப்புல. சரி ப்ரோ நீங்கள் தந்துடுங்க, நாங்கள் 2 நாளாக கிளம்பிடுவோம் அப்படின்னு சொன்னோம். நான் என் ஃப்ரெண்டு வந்து 2 நாள்லாம் வேணாண்டா, வர்ற சண்டேயே கிளம்பிடுவோம், சரி சாட்டர்டே கிளம்பிடுவோம், வேணா லீவ் போட்டு ஃப்ரைடே கூட நம்ம கிளம்பிடலாம்டா, ஏன்னா இங்கே வந்து சுச்சுவேஷன் சரியில்லை, நீ வேறு எப்படி சொல்கிற, நம்மளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம வேறு வீட்டுக்கு நம்ம நம்பி தான் வீடே இருக்குது, நம்ம தான் ஃபஸ்ட்டு குழந்தை, நம்ம ஏர்ன் பண்ணி தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், அப்போல்லாம் ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நம்ம போயிடலாம்டா அப்படின்னு அவன் சொன்னான். சரி அப்படின்னா நம்ம இப்போ போகிற டயத்துக்கு நம்ம இருந்த மேன்சனில் உங்களுக்கு வந்து இது வேணுமே, ரூம் வேணுமேடா, இப்போ அது இந்த ரூமை வேறு நம்ம ஜாலியாக வந்து வேணான்னு சொல்லிட்டு வேறு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அப்போயே கால் அடித்தோம். நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு, அந்த ரூமில் தம்பி நீங்கள் இருந்த ரூமே அப்படியே வேக்கண்டாக இருக்குது, வாங்க அங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்ட்டாப்புல. சரிண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே மினி டோரை கூப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த பாட்டிகிட்ட இங்கே நடந்ததெல்லாம் திருப்பியும் போய் கேட்டோம். பாட்டி நீங்கள் அன்றைக்கி கதவை தட்டிங்கன்னா சத்தியமாக நான் இல்லை, நீங்கள் உண்மையிலுமே இன்னும் நம்பியிருக்கீங்களா இல்லையான்னு தெரில, இவங்க கூட அன்றைக்கி சரியாக நம்பலை, ஸோ இன்றைக்கி காலைல நடந்த இன்சிடெண்ட்டை அந்த பாட்டிகிட்ட சொல்லி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டுட்ருக்கோம். அப்போ தான் அந்த பாட்டி சொல்கிறாங்க, இல்லைப்பா இந்த வீட்டில் தங்கியிருந்த ஓனர் வந்து அவங்க அந்த வீடு வந்து ஐயர் வீடு, டாக்டரு, 3-4 பேருமே டாக்டரு, அவங்களுக்கு ஒரு 2-3 மகங்க, 2 பையன் 1 பொண்ணு, எல்லாருமே டாக்டரு, 2 பேர் வந்து அமெரிக்காவில் செட்டில், அந்த பொண்ணு மட்டும் அந்த பக்கத்தில் எங்கேயோ செட்டில்டு போலாங்க. ஸோ அந்த பாட்டி வந்து சொன்னாங்க, இல்லைப்பா நீங்கள் வர்றதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த ஹவுஸ் ஓனர் வந்து ஸோ இங்கே வண்டியில் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கல் தடுக்கி கீழே விழுந்து இறந்துட்டார், மண்டையில் அடிபட்டு. மேபி நீங்கள்லாம் சொல்கிறத பார்த்தா எனக்கு சரிப்பட்டு வரல, ஏதோ அப்படியே தான் இருக்கும் போல், அவரோட ஆத்மாவாக தான் இருக்கும் போல் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கேட்டோம், பாட்டி நாங்கள் இங்கே இந்த நடந்ததை பார்த்துட்டு நாங்கள் போயிடுறோம், நீங்கள் தனியாக இருக்கீங்களே பாட்டி அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பாட்டி நீங்களும் கிளம்புறேன்னா கிளம்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த பாட்டி அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, தம்பி எனக்கு சாக போகிற வயசாகிடுச்சுப்பா, நீ இருந்தால் என்ன செத்தா என்ன, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், திருப்பி வீடெல்லாம் அவங்க பொண்ணு வீடு வந்து பக்கத்தில் இருக்கேன், ஆனால் அவங்க பையங்க 2 பேரும் வேலைக்காக வேறு ஸ்டேட்ஸில் இருக்காங்க போல், ஆந்திரா அந்த மாதிரி இருக்காங்க போல், அதனால என் பொண்ணு தான் என்னை பார்த்துக்கிறாப்பா, திருப்பி நான் மாறி போனால் என்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, சரி என்ன தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அங்கேயே இருந்துட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ இதுதான் என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு கிரிப்பியான மூமெண்ட். ஸோ அந்த சப்ஸ்கிரைபருக்கு தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இன்னொரு மூமெண்ட்டும் இதே சென்னையில் எக்மோர் பக்கத்தில் நடந்துச்சு. ஸோ அது வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு. பை ஜிஎஃப்எம் வியூஸ், சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.